என்னதான் பயங்கர ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருந்தாலுமே இவங்களுக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு நிறைய பேரால கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட 3 ஃபேமஸான ஆக்ட்ரஸஸ் ரிவ்யூல பார்க்கலாம் வாங்க. நம்பர் 38ல இருக்கிறது சாரா அலி கான். இவங்க ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். நம்ம தனுஷ் அவர்கள் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இவங்க சுத்தி நிறைய கிரிட்டிசைசிங் இருக்குது. அது இவங்க நடிப்பே தெரியல, சுத்தமா நடிப்பே வர மாட்டேங்குது. இவங்க அப்பா பெரிய ஆக்டர், அதனால தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் இப்ப கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை. நம்பர் 28ல இருக்கிறது பூஜா ஹெக்டே. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மோனிகா பட் கூட பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இவங்க சுத்தியுமே நிறைய கிரிட்டிசைசிங் இருக்குது. அதாவது நடிப்பு சுத்தமா வரவே மாட்டேங்குது, ஒரே மாதிரி ரியாக்ஷன் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். எனக்கு உங்க பேரை கேட்டவனே எல்லா படங்களையும் எனக்கு ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் மைண்ட்ல வருது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த நம்ம நாட்டுல இருக்கிற அந்த ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் கம்மியாங்க தப்பா நினைக்காதீங்க, நல்ல கனெக்ஷன்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 நெட்ல இருக்கிறது பிரியங்கா மோகன். அது நம்ம டாக்டர், டான் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ இவங்களுக்குமே நடிப்பு வர மாட்டேங்குது அப்படிங்கறத நிறைய ஆடியன்ஸும் ஒத்துக்குறாங்க, நிறைய ரிவ்யூவர்ஸும் ஒத்துக்குறாங்க, எல்லாருமே ஒத்துக்குறாங்க. இவங்க நடிப்பே வரல, ஒரே மாதிரி ரியாக்ஷனே தர மாட்டாங்க அப்படின்னு அவ்வளவு கலாய்க்கிறாங்க. 3 பேர்ல ப்ரோ இவங்க நடிக்க தெரியுமே ப்ரோ அப்படின்னு யாராச்சும் தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே போதுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்.